அட்டாச் ஹேர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் தொடர்ந்து முகூர்த்தத்துக்கு போனதில் என்கிட்ட அட்டாச் ஹேர் வந்து இல்லை, ஸ்டாக் இல்லை. அன்னைக்கு போயிட்டு வந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருந்தது. ஈவினிங் ஒரு ப்ரைடல் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கான ஹேர் ஸ்டைல் எடுத்து பார்க்கும்போது ஃபுல்லாக டேமேஜாக இருந்தது. சரி வாங்க அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஹேரை ஃபுல்லாமே நம்ம துணி துவைப்போம் இல்லையா, ப்ரெஷ்ஷு, அந்த ப்ரெஷ் வந்து எங்ககிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். ஏன்னா ஜவுரி, விக்கு, அந்த மாதிரி அட்டாச் ஹேருக்கெல்லாம் நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிக்கல் ஆகாது, கொஞ்சம் ஈஸியாக ஹேர் வந்து பாலிஷாக தெரிகிற மாதிரி இருக்கும். நார்மலாக சீவி விட்டாலே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரியான ப்ரெஷ்ஷஸ் வந்து புதுசாகவே ஒரு 3-4 வச்சுருப்போம் எப்பயும். அந்த ப்ரெஷ்ஷில் தான் நாங்கள் அதை ஃபுல்லாகவே சிக்கு எடுத்தோம். ஒவ்வொரு ஹேரையும் எடுத்து சிக்கு எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஃபினிஷிங் லுக்கு வேறு மாதிரி இருந்தது. பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹேரை வந்து சின்ன சின்ன பார்ட்டாக நம்ம கேர்ள் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பார்ட் எடுப்போமோ அதே மாதிரி பார்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுக்காமல் சின்ன சின்ன பார்ட்டாக எடுங்க. ஒவ்வொரு பார்ட்டையும் சிக்கு எடுங்க. சிக்கு எடுத்துகிட்டு சீரம், மேட்ரிக்ஸ் சீரம் தான் நான் எடுத்திருக்கேன். மேட்ரிக்ஸில் எல்லோ கலரில் இருக்கும் பாருங்கள் இந்த சீரம். இந்த சீரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த சீரம் நல்ல ஒரு 3 முறை 4 முறை தொடர்ந்து அந்த ஹேரை வந்து நீவி விடுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஹேர் வந்து நல்ல பாலிஷிங்காக மாறிடுது. ஹேர் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாறிடுது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ உங்களுக்கு நேரடியாக ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் ஹேர் எப்படி இருக்குது முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். அதேமாதிரி ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹேரை நீங்கள் தூக்கி போட தேவையில்ல. ஏன்னா ஒவ்வொரு டைமுமே 1000 ருபீஸாவது நம்ம கொடுத்து வாங்குகிறோம். இந்த ஹேர் எவ்வளோ சூப்பராகிடுச்சு இல்லை?